இந்தியாவில் தாக்கலாகும் ஒரு மசோதாவை அமெரிக்கா பாய்ந்துவது எதிர்ப்பது ஏன்? என்ன காரணம்? அந்நிய பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதா 2026 என்ற மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கலாக உள்ளது. இதை தற்போது அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்க தொடங்கியுள்ளனர். இந்த மசோதா கிறிஸ்தவ அமைப்புகளையும் தேவாலயங்களையும் பாதிக்கும், இந்தியாவில் உள்ள தொண்டு நிறுவனங்களை பாதிக்கும் என்று விமர்சனம் செய்துள்ளனர். இந்த மசோதா தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைப்புகள் எழுப்பிய எதிர்ப்புகளுக்கு அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் வினய் மோகன் குவாத்ரா அளித்துள்ளார். இந்த மசோதாவானது வெளிநாடுகளில் நிதியுதவிகளில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதையும் சிறந்த நிர்வாகம் மற்றும் தெளிவான விதிகளையுமே உள்நோக்கமாக கொண்டுள்ளது என இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது. சமூக வலைதள தளமான எக்ஸ் பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ள இந்திய தூதர் FCRA மசோதா குறித்து ஊடகங்கள் மற்றும் சமூக அமைப்புகளிடையே பரவி வரும் பல்வேறு தவறான புரிதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பொய் வெர்சஸ் உண்மை என்ற தலைப்பில் விளக்கங்களை தெரிந்துள்ளார். தொண்டு நிறுவனங்களும் சிவில் சமூக அமைப்புகளும் வரும் வெளிநாட்டு உதவிகளை தடுப்பதற்காகவே இந்தியா இந்த புதிய சட்டத்தை உருவாக்குகிறது என்ற குற்றச்சாட்டை வினய் குவாத்ரா முற்றிலுமாக மறுத்துள்ளார். பொது மற்றும் அரசியல் அமைப்புகளும் வெளிநாட்டு நிதியை கட்டுப்படுத்துவது என்பது நாட்டின் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய ஒரு இறையாண்மை சார்ந்த நடவடிக்கை என்றும், உலகளவில் பல ஜனநாயக நாடுகளில் இது ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறையாக இருக்கிறதா என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் முதலில் 1976 FCRA சட்டம் கொண்டு வரப்பட்டு பின்னர் 2010, 2016, 2018 மற்றும் 2020 ஆண்டுகளில் வலுப்படுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகவே 2026 மசோதா விதிகளும் கொண்டுவரப்பட்டன. சட்டப்படி செயல்படும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு நன்கொடைகளை பெறுவதை இந்த சட்டம் தடுக்கவில்லை. கல்வி, சுகாதாரம், பேரிடர் நிவாரணம் போன்ற மனிதநேய பணிகளுக்காக பல ஆயிரம் அமைப்புகள் இப்போதும் தொடர்ந்து நிதி பெற்று வருகின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார்.